புரோட்டோகால் படி நான் ஏற்றினேன். அப்புறம் ஐஏஎஸ் ஏற்றுவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏற்றுவாங்க. எந்த ஊர்ல இவங்க இந்த புரோட்டோகாலை படிச்சாங்கன்னு தெரியல. இல்ல இவங்க கட்சிக்கு புரோட்டோகாலுக்கு சம்பந்தமே கிடையாது. புரோட்டோகால் படி எம்எல்ஏ தான் ஏற்றணும், அதுக்கப்புறம் தான் மேயர் அவங்களுக்கு ஏற்றணும். ஜல்லிக்கட்டு விழா இருக்கு பத்தியா, அந்த விழாவில் கலெக்டர் நின்றுட்டு இருக்கிறாங்க, உட்கார வச்சு மரியாதை படுத்துறாங்க பத்தியா. நம்ம எதிர்காலத்தை உட்கார வச்சிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எதிர்காலம், ஆனா அந்த கட்சிக்கு இனிமே எதிர்காலம் இருக்குன்னு தெரியல. எதிர்காலமா இருக்குன்னு தெரியல. ஐஏஎஸ் படிச்ச ஒரு அதிகாரியை நிக்க வச்சுக்கிட்டு கூத்துப்பட்டறையில் ஆக்டிங் கத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆளை உட்கார வச்சு மரியாதை கொடுக்குறாங்க பாத்தீங்களா. இதுதான் உங்க புரோட்டோகாலா? புரோட்டோகால் படி நாங்க என்ன மரியாதை தரணுமோ அதை நாங்க கொடுத்தோம். நாளைக்கு அந்த பொண்ணுடைய அண்ணன் விஜய் அவர்கள் என் தங்கச்சியவா நீ அசிங்கப்படுத்துற, அவமானப்படுத்துற, அப்ப இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அமைச்சராக்கி விட்டாக்குன்னு வச்சுக்கீங்க. இது கையை கட்டிட்டு சொல்லுங்க மேடம், மேடம் அது வந்து இந்த காசு மேடம், இது வந்து இந்த காசு மேடம் அப்படி சொல்லணும். ஆஸ் எ மேயர் புரோட்டோகால் படி நான் ஏற்றினேன். உங்க புரோட்டோகால் படி இந்நேரம் நீங்க விஜய்க்கு போய் ஒரு மேயரா நீங்க அவருக்கு போய் மரியாதை செலுத்திருக்கணும். அங்க ஒரு எம்எல்ஏக்கு நீங்க என்ன மரியாதை கொடுப்பீங்க? நீங்க 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 ஏத்துங்க, நீங்க ஏத்துங்க. இங்க வந்துட்டு அவங்க ஏத்துறோம் அப்படின்றீங்க. நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு. பீச் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஒரு தமிழ்நாட்டில் பெரிய புரோட்டோகால் பிரச்சனை வந்துருச்சுங்க. யாரால? மேயர் பிரியாவால மிகப்பெரிய ஒரு புரோட்டோகால் பிரச்சனை வந்துருச்சு. அதாவது இந்த புரோட்டோகாலுக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, எப்படி சம்மந்தப்பட்டுக்கிட்டாங்கன்றதான் இதுல இந்த வீடியோல பார்க்க போறோம். மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, விளக்கு ஏற்றுறதுல யார் முன்னாடி ஏற்றணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு புரோட்டோகால் பிரச்சனையா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. விளக்கு ஏற்றுறது பிரச்சனை, வீட்டில் எதுவும் பிரச்சனையா? இல்லை, வீட்டில் விளக்கேற்றும் போது பிரச்சனை வரும். அதே மாதிரி ஸ்கூலில் விளக்கேற்றும் போதும் பிரச்சனை. லேடிஸ் 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை. இந்த வீடியோவில் ஃபன்னு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் வறுத்து எடுக்க வேண்டிய வறுவல் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். அதாவது சென்னை கார்பரேஷனை கீழே ஒரு கட்டிடம் ஒன்று கட்டியிருக்காங்க, பள்ளி கட்டடம் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. அது ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் அதை விளக்கேற்றி துவங்கி வைக்கிறதுக்காக மேயர் அவர்களும் ஐஏஎஸ் அதிகாரி அவர்களும் எம்எல்ஏ பல்லவி அவர்களும் அங்கே வராங்க. அது சென்னை கார்பரேஷன் கீழே அந்த பள்ளி வர்றதுனால மேயர் அவர்கள் முன்னாடி விளக்கு ஏற்றுறாங்க. அப்புறம் 2ஆவதா பக்கத்தில் யார்? பல்லவி அவர்கள் நிற்கிறாங்க. மெழுகுவத்தி அப்படி எடுத்துன்னு போகும்போது பல்லவி அவர்கள் வாங்க வராங்க. அப்படியே கையை அப்படி தட்டி விட்டு அவங்க அப்படி வாங்க வராங்க அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. அதை அடுத்து ஐஏஎஸ்க்கு கொடுக்குறாங்க. உடனே வெளியே போயிட்டாங்க ப்ரெஸ்காரங்க. வெளியே பிரியா அவர்கள் வந்தோடனே கேட்குறாங்க, மேயர் பிரியா வந்தோடனே ப்ரெஸ்காரங்க கேட்குறாங்க, ஏங்க அவங்கள அவமானப்படுத்துறீங்க? ஏங்க நாங்கள் புரோட்டோகால் இப்படி தாங்க செஞ்சுருக்குறோம், இதுதாங்க புரோட்டோகாலு. ஆஸ் எ மேயர் புரோட்டோகால் படி நான் ஏற்றினேன். அப்புறம் ஐஏஎஸ் ஏற்றுவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏற்றுவாங்க. எந்த ஊர்ல இவங்க இந்த புரோட்டோகாலை படிச்சாங்கன்னு தெரியல. ஆமா, இல்ல இவங்க கட்சிக்கு புரோட்டோகாலுக்கு சம்பந்தமே கிடையாது. எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஆமா, அதாவது புரோட்டோகால் படி முதல்ல ஸ்டேட்டுடைய முதலமைச்சர் அவர் அங்கே இல்லை. 2ஆவதா எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவங்களும் யாரும் அங்கே இல்லை. அதுக்கப்புறம் எம்எல்ஏ அவங்க அங்கே இருக்காங்க, அவங்க தான் அதை ஏற்றிருக்கணும் முதல்ல. ஸோ அது மாநகராட்சி கீழே கட்டப்பட்ட கட்டணம்ன்றதுனால மேயர் ஏற்றலாம் கூட, தப்பு கிடையாது. ஆனால் புரோட்டோகால் படி எம்எல்ஏ தான் ஏற்றணும். அதே புரோட்டோகால் ஒரு மீறல் தான். ஆமாம், எம்எல்ஏ தான் ஏற்றணும். அதுக்கப்புறம் தான் மேயர் அவர்களுக்கு ஏற்றணும். அதுக்கப்புறம் தான் ஐஏஎஸ் ஏற்றணும். அதுக்கப்புறம் கவுன்சிலர் அவர்கள். அதுதான் புரோட்டோகால் வரிசை. புரோட்டோகால் வரிசை எப்படின்னா இப்படி தான் வரிசைப்படுத்தியிருக்கிறாங்க. இவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. இடையில அதிகாரியை சொல்லியிருக்காங்க. இவங்க அதிகாரி ஆட்சி பண்ணதுனால நம்மளும் அப்படியே பண்ணிடுவாங்க, தாவேக்காவும் அப்படியே பண்ணிடுவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க போல. இங்கே மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி இருக்கும்போது முதல்ல அவங்களுக்கு தான் மரியாதை கொடுக்கணும். அதுதான் புரோட்டோகால். இவங்க மறந்து இது திமுக ஆட்சி நினைச்சிட்டாங்க போல நினைச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த கோவமா அப்படி கோவப்பட்டுட்டீங்க பாத்தீங்களா, ஐயோ கோவப்பட்டோமே சொத்து வசம் வச்சிருவாங்களே, அந்த மாதிரி ஐயோ கோவப்பட்டோமே ஊழல கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு மேயர் பிரியா அவர்கள் பயந்துருக்கல. இந்நேரம் பயந்துட்டு நடுங்கி குடிச்சோரத்துல படுத்திருக்க. கண்டிப்பா இல்ல, அவங்க பேசாம எப்பவும் போல பிரஸ் பார்த்தாலே ஓடி போயிடுவாங்க. அப்படி ஓடி இருந்தா கூட பிரச்சனை இருந்திருக்காது. இப்பயும் அப்படிதான் ஓடி இருக்காங்க. ஆமா, ஆனா 2 வார்த்தை பேசிட்டு போயிருக்காங்க. அந்த 2 வார்த்தை தான் உங்களுக்கு பிரச்சனையே. பேசாம இருந்தா கூட அதுதான் அந்த புரோட்டோகால்ன்ற பிரச்சனையே வந்திருக்குங்க. அதாவது இவங்க புரோட்டோகாலை இதுவரையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் இதுவரையும் அவங்க எந்த புரோட்டோகாலையுமே ஃபாலோ பண்ணது கிடையாது. இந்த நகராட்சித்துறை அமைச்சர் கே நேரு அவர்கள், இந்த தூய்மை பணியாளர்கள் சென்னை கார்பரேஷனை எதிர்த்து போராடுறாங்க. அதுக்கு சென்னையோட மேயராக இருக்கக்கூடிய பிரியா அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்தா பரவாயில்ல, இல்லை மாநகராட்சி துறை அமைச்சர் கே நேரு ப்ரெஸ் மீட் கொடுத்தா பிரச்சனை கிடையாது. கரெக்ட். இல்லை அப்படிலாம் அந்த எக்ஸ்தல பதிவாளர் முன்னாள் முதல்வர் அவர் கூட இதெல்லாம் கேட்டிருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் யார் பதில் சொல்லிட்டு இருந்தா தெரியுமா ப்ரெஸ்ஸுக்கெல்லாம்? இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். அமலாக்கத்துறை அடிக்கடி சோதனை பண்றதுனால அதே மைண்டுக்குள்ள இருக்குது.
இதே அமலாக்கத்துறை கட்சின்னு வச்சுக்கலாம். அடிக்கடி அமலாக்கத்துறை ஆபீஸ்ல இருக்கிறதோட திமுக எம்எல்ஏ வீட்டுல தான் அதிகமா இருக்கதா கேள்விப்படுறோம். அதனாலதான் அது அடிக்கடி வாயில வந்துருது. அது தப்பா நினைச்சுக்காதீங்க. சேகர் பாபு அவர்கள் தான் தூய்மை பணியாளருக்கு வந்து எல்லாருக்கும் பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருந்தாரு. வாக்குறுதியா அதெல்லாம் கொடுக்கல. என்ன பிரஸ் நீளமா உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. யாரு சேகர் பாபு உங்களை யார் கேள்வி கேட்டா? சார் நீங்க வந்து யார் ஊஸ் அத்தாரிட்டி, மேயர் அத்தாரிட்டியா அவங்கள அனுப்புங்க, இல்லை நேரு அத்தாரிட்டி அவங்கள அனுப்புங்க, நான் தான் பேசுவேன், என் தொகுதி இது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்க புரோட்டோகால் எல்லாம் பின்பற்றாம பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு விழா இருக்கு பத்தியா, அந்த விழாவில் கலெக்டர் நின்றுட்டு இருக்கிறாங்க, எம்எல்ஏ நின்றுட்டு இருக்கிறாங்க. யாரை உட்கார வச்சு மரியாதை படுத்துறாங்க பத்தியா? நம்ம எதிர்காலத்தை உட்கார வச்சிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எதிர்காலம். ஆனா அந்த கட்சிக்கே இனிமே எதிர்காலம் இருக்குன்னு தெரியல, எதிர்காலமா இருக்குன்னு தெரியல. ஆனா அவங்க நினைக்கிறாங்க இவர் தான் நம்ம எதிர்காலம். அந்த எதிர்காலத்தை உட்கார வச்சிருக்காங்க. அது எதிர்காலத்தின் பேர் இன்பநிதி. அவருக்கு ஒரு பாட்டு ஒண்ணு போடவா சீக்கிரமா, அவர் போட்டாதான் மாசா இருக்கும், எதிர்காலத்துக்கு மாசா இருக்கும். ஆமா, அப்பதான் நம்மளும் சிரிச்சிட்டு கலகலப்பா பார்க்க முடியும். ஆமா, ஐஏஎஸ் படிச்ச ஒரு அதிகாரியை நிக்க வச்சுக்கிட்டு கூத்துப்பட்டறையில் ஆக்டிங் கத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆளை உட்கார வச்சு மரியாதை கொடுக்குறாங்க பாத்தீங்களா? இதுதான் உங்க புரோட்டோகாலா? அப்போ இந்த மாதிரி புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணவங்களுக்கு புரோட்டோகால் தெரியாதது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா தெரியாமலே இந்த பதவி விட்டு நீங்க போயிடக்கூடாது. இன்னும் 6 மாசம் தான் இருக்குது. அதனால முடிஞ்ச அளவு உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லித்தர முடியுமோ அதெல்லாம் சொல்லித்தர வேண்டியது எங்களுடைய கடமை. முதல்ல மேயர்ன்ற விஷயத்தை பத்தி அவங்க நிறைய சொல்லித்தர வேண்டியது. அம்மா நீ மேயர்மா, நீ ஒரு கவுன்சிலர் ஆகியிருக்க, ஒரு 3000 4000 5000 வாக்கு தான் வாங்கியிருப்ப. நீ ஒரு கவுன்சிலர், உன்னை கவுன்சிலர்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்து உன்னை மேயர் ஆக்கியிருக்கிறாங்க. அவங்க ஒரு எம்எல்ஏ எவ்வளோ வாக்கு வாங்கியிருப்பாங்க? 30,000 40,000 வாக்கு வாங்கியிருப்பாங்க. அது தெரியாம அவங்களே இப்போ அலக்கச்சிருக்க. பவரை விடுங்க, அவங்களுக்கு ஆனால் மரியாதையை நீங்கள் கொடுத்துருக்கணும். பட் கொடுக்காது கூட பரவாயில்ல. அவங்க அவமானப்படுத்துகிற விதமாக பண்ணிட்டு அது திமுறாவும் பேசிட்டு போறீங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய தலைவர் அவங்களுடைய அண்ணன் பார்க்க தான் சிரிச்சுக்கினே இருப்பாரு. சரியான டென்ஷன் பார்ட்டி, மண்டை கோளாறு பிடிச்சவரு. அவருடைய ஈகோ மட்டும் லைட்டா திரை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுவாரு, இவங்களை வந்து பல்லவிய நகராட்சித்துறை அமைச்சராக்கி ஒரு நாள் ஃபுல்லா கையை கட்டி பதில் சொல்ற அளவுக்கு உங்களை கொண்டு வந்து விட்டுருவாரு. நான் ரொம்ப மண்டை கோளாறு பிடிச்சவரு. செஞ்சு விட்டுருவாரு. அவர் சிரிப்பாரு, நீங்க அழுவீங்க. அந்த மாதிரி செஞ்சு விட்டு போயிடுவாரு. எம்எல்ஏ மேயரு பெரிய பதவி டிஃபரன்ஸ் கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்களே. இன்னைக்கு பல்லவிய அவமானப்படுத்தி அனுப்பிட்டீங்க. நாளைக்கு அந்த பொண்ணுடைய அண்ணன் விஜய் அவர்கள் என் தங்கச்சியவா நீ அசிங்கப்படுத்துற அவமானப்படுத்துற அப்ப இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அமைச்சராக்கி விட்டாக்குன்னு வச்சுக்கீங்க. இது கையை கட்டிட்டு சொல்லுங்க மேடம், மேடம் அது வந்து இந்த காசு மேடம், இது வந்து இந்த காசு மேடம் அப்படி சொல்லணும். பண்ணக்கூடிய ஆளுதான் விஜய். அவருடைய சுயரூபத்தை சுண்டி விட்டுச்சுக்க சிரிச்சுட்டு போவார். அவர் வந்து நார்மலா போயிட்டா கூட பிரச்சனை கிடையாது, சிரிச்சுட்டு போயிட்டாருன்னா ரொம்ப பிரச்சனை. அதனால செஞ்சு விட்டுருவாரு. நீங்க திரும்ப தாவைக்காவை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. உங்க புரோட்டோகால் படி இந்நேரம் நீங்க விஜய்க்கு போய் ஒரு மேயரா நீங்க அவருக்கு போய் மரியாதை செலுத்திருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, கை சுளுக்கு கால் சுளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. என்னுடைய பிசியோதெரபி டாக்டர் என்ன வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு, போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு வெளியில. அப்பனா இவங்க இந்த ரிப்பன் கட் பண்ற விஷயத்துக்கே போயிடக்கூடாது, கால் வலி தானே அவங்களுக்கு. பிசியோதெரபி டாக்டர் சொன்னாரா இல்ல டாக்டர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரா இல்ல சேகர் பாபு அவர் சொன்னாரான்னு தெரியல. டாக்டர் சேகர் பாபு அவர்கள் சொன்னாரா? இல்ல அந்த பிசியோதெரபியின் பெயர் சேகர் பாபுவா? சேகர் பாபுக்கு டாக்டர் போட்டு கொடுத்துட்டாங்களா? நம்மளே கொடுத்துக்க வேண்டியதா? ஆமா, காசு கொடுத்து வாங்குறத நான் சொல்றது சொல்ற வேண்டியதா இருக்கலாம். வெளியே போக கூடாது, விஜய் கிட்டே பார்க்க கூடாது சொல்லியிருக்காங்களா? பட் உங்க புரோட்டோகால் படி இந்நேரம் முதல்வர் விஜய் அவர்களுக்கு போய் நீங்க மரியாதை செலுத்திருக்கணும். பட் உங்களுக்கு தான் புரோட்டோகால்னே எப்படி செயல்படுதுன்னே தெரியல பாத்தீங்களா? ஆனா நீங்க தான் வந்து புரோட்டோகாலை வந்து மதிக்கிற மாதிரி அவங்கள வந்து இன்னைக்கு அவமானப்படுத்தி அமைச்சிருக்கிறீங்க. இது அவங்க அண்ணன் டென்ஷன் ஆகிட்டாரு வச்சுக்கோங்களேன், ஃபன்னு காத்திருக்குது. கண்டிப்பா. இல்ல புரோட்டோகால் என்னன்னு எங்களுக்கு நீங்க கான்ஃபரன்ஸ் கால்ல கேட்டாலும் நாங்களே சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு என்ன அவ்வளவு தெரியுமா, நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதுக்கெல்லாம் இல்ல இவங்களை விட நமக்கு அதிகமா தெரியும். அதுதான் உண்மை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ட்ரைனேஜ்ல போய் கொசுவலை போட்டோம். அந்த ட்ரைனேஜ்ல கொசுவலை போட்டா கொசுவை கட்டுப்படுத்திடலாமா? எந்த அளவுக்கு இருக்கிறாங்க. இந்த சாக்கடை ஓரம் வீதி ஓரமா வந்து பீச்சிங் பவுடர் போடுவாங்கல்ல, அவங்க பாஷையில சொல்லணும்னா பிரியா பாஷையில சொல்லணும்னா பான்ஸ் பவுடர் போடுவாங்க பாத்தீங்களா? அதுல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த பொது கழிப்பிடத்தை கிளீன் பண்ணுவாங்க பாத்தீங்களா? ஆமா, அதுல 9,000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மழைநீர் வடிகால் வாரியம் அமைச்சிருக்காங்கல்ல, 4,000 கோடி இருக்கு. அதுல மிகப்பெரிய ஊழல் நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாநகராட்சியில வேலை வாய்ப்பு இருக்குல்ல, கார்பரேஷன் கீழே ஒர்க்கு, அதுக்கு பல லட்சம் கமிஷன் வாங்கி நிறைய பேருக்கு வேலை போட்டிருக்கதா சொல்றாங்க. நகராட்சி துறையில ஊழல் நடந்திருக்கு, அதுல குறிப்பா சென்னையும் இருக்குது. அதனால அதெல்லாம் நோண்டி நொங்கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அந்த சாட்சிகளை கலைப்பறதுக்காக கூட இவங்க 10 நாள் லீவ் எடுத்துக்கலாம்னு பேசிக்கிறாங்க. நாங்க பேசல. ஆமா இல்ல நேரடியா ஒரு மீட் பண்ண போனார்னா ஸ்ட்ரைட்டா மத்த கட்சிக்காரங்க மாதிரி எப்படிமா இருக்க நல்லா இருக்குமான்னு கேட்க மாட்டாரு. நீ என்னென்ன தப்பு பண்ணிருக்கேன்னு லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாரு. ஆமா இப்ப நாங்க அவங்க ஊழல் பண்ணிருக்காங்க நாங்க பேசலாங்க. டீ குடிக்க போயிருந்தோம் அங்க பெரிய வயசான தாத்தாங்க பேசியிருந்தாங்க. அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. நாங்க எதுவும் சொல்லல. அவங்க சொன்னதை இடத்துல வந்து சொல்றோமே தவிர அப்படிலாம் எங்களுக்கு பிரியா அவர்கள் மீது பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை இருக்கா? அவங்க அப்படி செய்யக்கூடிய இனிமே திருந்தி சரியாயிடுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அவங்க. அதனால தைரியமா சொல்லலாம் அவங்க இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. எங்கள் நம்பிக்கையை உடைச்சிடாதீர்கள் விஜய் அவர்களே. அவங்கள எதுவும் அந்த மாதிரி எதுவும் கண்டு பிடிச்சிடாதீங்க. மனசு உடஞ்சி போயிடுவோம் நாங்க. எனக்கு தெரிஞ்சு பேசுறத பார்த்தா அதுதான் காத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. இனிமே கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இது திமுக ஆட்சி கிடையாது, இது தாவேக ஆட்சி. நீங்க இன்னும் திமுக ஆட்சியிலே இருக்குன்னு நினைப்பீங்க. சர்வாதிகாரத்திலேயே சுத்திட்டு இருக்காங்க மனநிலை. அங்க ஒரு எம்எல்ஏக்கு நீங்க என்ன மரியாதை கொடுப்பீங்க? நீங்க 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 ஏத்துங்க, நீங்க ஏத்துங்க. இங்க வந்துட்டு அவங்க ஏத்துறோம் அப்படின்றீங்க. இதெல்லாம் நாகரிகமான செயலா? இதெல்லாம் ஒரு இது செய்யலா? இது முதல்ல நாகரிகம் செய்யலா? ஒரு மேயரா இருந்துக்கிட்டு ஒருத்தவங்க கை நீக்கிறாங்கன்னா சரி ஓகே ஏத்திட்டு போங்க. இல்லை இவங்க விளக்கு ஏத்தனா நெருப்பு எரிய மாட்டேங்குதா, இல்லை பில்டிங் இடிச்சு கீழே விழுந்துருதா, இல்லை இவங்க பதவி தான் போயிடுதா? கையை நீட்டுறவங்களுக்கு கொடுத்துட்டு தெரிஞ்சு இவங்க ஏத்துறாங்கன்னா அவங்க வயிறு எரியும், பிரியா வயிறு, அதுக்கோசம் இருந்திருக்கலாம், வேற ஒன்றும் கிடையாது. இல்லை கையை நீட்டுறவங்களுக்கு கொடுத்துட்டு ஏத்துங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஐஏஎஸ் அதிகாரி ஏத்துனா அவங்களுக்கு எதனா கௌரவத்தில் ஆகிட போதா? ஒருத்தவங்கள கையை நீட்டும் போது அவங்களை கையை தட்டி 2-3 தடவை தட்டி விட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது தான் அது ஒரு அவமரியாதை. அவங்க கையை நீட்டிட்டாங்கன்னா சரி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க ஏற்றணுன்னே அடுத்தவங்க இன்னொருத்தவங்க ஏற்றுறது அது அவமரியாதை கிடையாது. ஓகேங்களா? நம்ம ஒருத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னா அவங்க என்ன மாதிரி செயலை செய்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இன்னைக்கு பிரியா அவர்கள் செஞ்ச செயலுக்கு அவங்கள நம்ம ட்ரோல் பண்ணலை. இவருக்கு செஞ்ச எல்லா செயலையும் தான் அவங்க சேர்த்து தான் நம்ம ட்ரோல் பண்ணுறோம். ஏன்னா இவங்க செஞ்ச ஒரு செயலும் உருப்படியாக கிடையாது. இன்னைக்கு இந்த 2001 2006 வரையும் திமுக ஆட்சியில் இந்த 5 ஆண்டுகள் சென்னை மாநகராட்சிக்கு எந்த ஒரு பெரிய நல்லதும் நடக்கல. ஆமா இல்ல அவங்களுக்கு என்னென்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை செய்யல, அதுல எப்படி சம்பாதிக்கலான்றதான் மொத்த வேலையை பண்ணிருக்காங்க. எந்த ஒரு வேலையும் நடக்கல, பெருசா எதுவுமே பண்ணல. நடந்ததெல்லாம் பெரும் போராட்டங்கள் தான். தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், அதுக்கப்புறம் ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தான் சென்னை மாநகராட்சியும் கண்டது. மற்றபடி எந்த ஒரு பெரிய நன்மையும் கண்ணில் காட்டல, எந்த மக்களுக்கு சேவையும் ஒன்றும் செஞ்சு கிளிக்கல. இதில் இவங்களுக்கு புரோட்டோகால் படி தான் இவங்க விளக்கெல்லாம் ஏற்றுவாங்களாம். இது ஒரு பிரச்சனையா? இங்கே சென்னை மாநகராட்சியில் எவ்வளோ இடத்துல ட்ரைனேஜ் ஓப்பன் ஆகி கிடக்குது, எவ்வளோ இடத்துல தண்ணி தேங்கி நிற்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் எதுவும் கண்டுக்கல. இவங்க விளக்கேற்றுறதுல புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க செய்ய வேண்டிய வேலையில் எதுவுமே புரோட்டோகாலை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. 10 நாளாக தாவேக ஆட்சி ஏற்ற இந்த 1 மாசமா இவங்க லீவை போட்டுக்கிட்டு நான் மாநகராட்சியிலேருந்து ஒரு வேலையும் நடக்கல சரியா. ஓகேயா? அவங்களால முடியலன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க, வேற யாருன்னா வேலை செய்ய வேண்டிய ஆளுகளை வச்சு பண்ணுங்க. இல்ல முதலமைச்சருக்கு அவப்பேர் ஏற்படுத்துறாங்களாமா இவங்க? இல்ல உங்களுக்கு காலில் ஒரு சுழுக்கம், அதுக்கு இவ்வளவு நாள் லீவ் போட்டு இருக்காங்க. அந்த பல்லவி மேடம் இருக்காங்களா, எம்எல்ஏ பல்லவி மேடம், அவங்க 8 மாசம் கர்ப்பிணி பெண்ணா இருந்து அவளை வாக்கு போய் அலைஞ்சி திரிஞ்சு எலெக்ஷன் அட்டன் பண்ணி அவங்க ஜெயிச்சு அவங்க குழந்தைய பெற்று அந்த கை குழந்தையோட இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமை செய்யறாங்க. இன்னைக்கு சமூக பணியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுதான் கரெக்டான அரசியல். அவங்கள பார்த்தா கத்துக்கலாம். அதுதான் மக்கள் பணி, அதுதான் உண்மையான அரசியல்ன்றது. ஒரு கவுன்சிலராக ஜெயிச்சுட்டு அந்த கவுன்சிலர் போட்ட ஓட்டில் ஒரு மேயர் ஆகிட்டு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற பிரதிநிதியை நீங்கள் அவமானப்படுத்துவீங்கன்னா இதை உட்காந்து விஜய் பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்களுக்கான பதிலடியை அண்ணன் விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரத்தில் கொடுப்பாரு. மேயர் பிரியா அவர்கள் ஆடின ஆட்டத்துக்கு அதுக்கான விளைவை அவங்க சந்திப்பாங்க. அதனால திருந்துங்க, இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. இல்லை இவங்க சொல்றாங்க பிரச்சனை பண்ணணும்னே பண்றாங்களா, பிரஸ் மீட்லயே சொல்றாங்களே. ஐயோ அநியாயம் பண்றது இவங்க தான். இருந்தாலும் தாவேகா கட்சியில எல்லாருமே அண்ணன் மாதிரியே இருக்கிறாங்கப்பா. அந்த பொறுமை எல்லாருமே கடைபிடிக்கிறாங்க. இல்ல சில பேர் கடைபிடிக்க மாட்டாங்க, தப்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் பண்ணியிருந்தாங்கன்னா டங்கு வர ஆளு அவுந்திருக்கும். அது இவங்க ரொம்ப பொறுமையான ஆளு. அண்ணன் மாதிரியே தங்கச்சியும் கொஞ்சம் சாப்பிட்டு கேரக்டர்னால அதை கடந்து போயிட்டாங்க. ஆனா அதை மறந்து போக மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு கடந்து போயிட்டாங்க. இருக்கு தண்டனை இருக்கு. தாவேக்கால நிறைய மண்டை சூடு எம்எல்ஏக்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே மரணமொக்கே பதிலடியா கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால இன்னும் நிறைய அடி வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் மேயர் அவர்கள். இதே ஆட்டிடியூட்டை கடைபிடிச்சிங்கன்னா வாங்குவீங்க. என்டர்டைன்மெண்ட் இருக்குது. நான் 6 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வருது. எம்எல்ஏவா எப்படி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரோட தொகுதியிலே தோத்தாரோ, ஒரு கவுன்சிலரா அவங்களோட தொகுதியில மிகப்பெரிய தோக்குற செய்தி வரலனா
இந்த பிசி சேனல்ல ஒன்றும் பண்ண மாட்டேன், தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். ஏன்னா அவங்க கண்டிப்பா தோத்துருவாங்க. ஆமா, அதுல எனக்கு ஸ்ட்ராங்கா 100% நம்பிக்கை இருக்கு. அதனால தொடர்ந்து பிசி சேனல்ல பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இல்ல கமெண்ட்ல வந்து வறுவல் பிரியா வறுவல் அவங்க எப்படி இருந்ததுன்றத வந்து கொஞ்சம் தெரிவிச்சுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் தன்னந்தனியாளு நீ நம்ம பாரு.